இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய என் பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் சிம்ஸ் ஆரம்பிக்கும் போது இது ஒரு மகத்தான சேவை, மக்களுக்கு எளிதிலே கிடைக்க வேண்டும் என்ற மனதில் தோன்றியதால் இதை எந்தெந்த வகையில சாத்தியமோ அந்தந்த வகையில மக்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு டாக்டரும் ஒரு முத்து வைரம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பிஷியஸ் டாக்டர்ஸ். இவங்கள்ட்ட கன்சல்டேஷன் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம சிம்ஸ் ஆரம்பிச்சு சிறப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு சேவையாற்றிட்டு வருது. மாஸ்டர் அவர்கள் சொன்னாரு, மினிஸ்டர் அவர்கள் சொன்னாரு, இங்க 25% ஃபாரின் பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம சிம்ஸ் மருத்துவமனைக்கு அருகே வந்துட்டு இருக்காங்க. நீங்க நேம் தி கண்ட்ரி, எல்லா கண்ட்ரில இருந்து இங்க வந்துட்டு இருக்காங்க. அது பெரிய ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம். வர்றது மட்டும் இல்ல, அவங்க திருப்தியா போறாங்க. இன்னைக்கு சில கண்ட்ரில சிம்ஸுக்கு ஃபேன் கிளப்பே இருக்கு. அவங்க போன நான் சிம்ஸுக்கு தான் போவேன்ற மாதிரி அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜை பதிவு பண்ணியிருக்கிற டாக்டர்ஸ்க்கு முதல்ல என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நர்சிங் கேர் ஆகட்டும், எக்ஸலன்ட் நர்சிங் கேர், எல்லாருமே சேர்ந்துக்க டீம் எஃபர்ட், அந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய கனவு என்னன்னா, மருத்துவம் என்பது எல்லாருக்கும் கிடைக்கணும். அது ஒரு காரணமா சொல்லி யாருக்கும் கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும் நாங்க. அப்போ இன்னைக்கு வெளிநாட்டுல நிறைய பேர் தங்கியிருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் இங்க வீட்டுல இருக்காங்க, பிளாட்ஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒவ்வொரு வாட்டி நம்ம மருத்துவமனைக்கு வரணும்னா ஒரு டாக்ஸி எடுத்துட்டு வரணும், கூட துணைக்கு ஆள் வேணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, நீங்க வீட்லயே இருங்க. எனிதிங் சர்ஜரி இல்ல ஏதாவது முடியாத மட்டும் தேவையான போது மட்டும் மருத்துவமனைக்கு வந்தா போதும். இது எல்லா வைத்தியத்தையும் உங்களுக்கு வீட்லயே வச்சு உங்களை யார் துணையும் வேண்டாம், நாங்களே உங்களுக்கு துணையா வரோம், உங்க வீட்லயே வச்சு ட்ரீட் பண்ணலாங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். அது ஆரம்பிச்சுட்டு இருக்குது. அவர் சொன்ன மாதிரி 22 ஆரம்பிச்சா இன்னைக்கு 1 லட்சம் டேட்டாவை தாண்டி இருக்குது. அவ்வளவு பேருக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறோம். அவங்க எல்லாம் ஹாப்பி பேஷண்ட்ஸாகவும் கஸ்டமர்ஸாகவும் சிம்ஸுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப இந்த பெரிய வேண்டிய இருக்குன்னா, சில பிளாட்ஸ்ல இப்ப இடம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அப்படின்னு கம்பெனிங்களுக்கு போகணும்னா அவங்களுக்கு வித்தவுட் டிஸ்டர்பிங் தேர் ரொட்டீன் அந்த இடத்துக்கு இது போவாங்கன்னா அவங்களுடைய எந்த வேலையும் பாதிப்பு இல்லாம நம்மளுடைய அனைத்து மருத்துவத்தையும் இதை செயல்படலாம். இதை தொடர்ந்து இன்னும் பல வாகனங்கள் வர இருக்கிறது, பல மருத்துவர்கள். அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலை இவங்களுக்கு எல்லாம் பிற்பர் காலத்துல வேலை கொடுத்தாகணும். அந்த வேலையை நம்ம சிறப்பாக கொடுக்கணும். மருத்துவம் என்பது சிறந்த தமிழ்நாடு சிறந்து விளங்கணுன்ற நோக்கத்தோடும் மக்களுக்கு நல்ல சேவை போகணுன்ற எண்ணத்தோடு நாங்கள் தொடங்கி இருக்கோம். இதுக்கு உங்களுடைய பத்திரிகையாளருடைய ஒத்துழைப்பும் மக்களுடைய ஒத்துழைப்பும் எங்கும் இருக்குது. இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும், எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான புதிய திட்டத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வைத்திருக்கிற தென்சென்னையின் நாடாளுமன்ற உறுப்பினர், பெருமதிப்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வீட்டிருக்கின்ற குடும்பத்தின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய ரவி பச்சமூர்த்தி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் AMA பிரபாகர் ராஜா அவர்களே, திரு J கருணாநிதி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் ராஜீவ் சிவசாமி அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர் விக்ரம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இனிய நண்பர் கோசுமணி அவர்களே, மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவ பெருமக்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கிராமப்புற சமூக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குவதற்கு இந்தியாவில் முதல் முயற்சியாக 24 மணி நேரமும் மருத்துவ பேருந்து சேவையை அறிமுகப்படுத்தும் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற பெயரில் புதிதாக தொடங்குவதை உண்மையில் நான் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியோடு தொடங்கி வைக்கிறேன். 2022 டிசம்பர் திங்களில் நானும் பெருமதிப்புக்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களும் ஒரு புதிய திட்டம் ஒன்றினை இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைத்தோம். ஹலோ டாக்டர் என்கின்ற வகையில் வீடுகளில் இருப்பவர்கள் டாக்டரோடு தொலைபேசியில் பேசி அவர்களுடைய மருத்துவ சேவையை நேரடியாக பெறுவதற்குரிய ஒரு திட்டம் அன்றைக்கு தொடங்கப்பட்டது. நான் வந்தவுடன் பெருமதிப்பிற்குரிய திரு ரவி பச்சமுத்து அவர்களிடத்தில் இதுவரை கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளவு பேர் அதில் பயன்பெற்றிருப்பார்கள் என்று கேட்டேன். 1 லட்சம் பேர் அளவுக்கு ஹலோ டாக்டர் திட்டத்தின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்றார். இந்த நாள் மிக முக்கியமான இனிமையான நாள். மருத்துவத்துறையில் மட்டுமல்ல, சமூகத்திலே அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற நம்முடைய நல்லாட்சியின் வழியில் இன்றைக்கு ஒரு தனியார் மருத்துவமனையும் இணைந்து சர்வீஸ் ஆன் வீல்ஸ், சிம்ஸ் ஆன் வீல்ஸ், ஹலோ சிம்ஸ், ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற மிகப்பெரிய நடமாடும் மருத்துவ சேவை ஊர்தியை துவங்கி வைக்கின்ற ஒரு அருமையான நாள் இந்த நாள். சிம்ஸ் என்கின்ற இந்த குழுமம் எனக்கு தெரிந்து 1969 ஒரு பிரைமரி கல்வி நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய விருட்சமாக மருத்துவ சேவையிலும் கல்வி சேவையிலும் வளர்ந்திருக்கின்றது. சொல்ல போனால் முதல் ரொபாட்டிக் நீ சர்ஜரி 1971 செய்த பெருமை இந்த மருத்துவமனைக்குத்தான் சாரும். இப்படி சொல்லக்கூடிய பல முக்கியமான சேவைகளை, மைல்கல்களை அந்த துறையிலே நிகழ்த்தி இருக்கின்ற இந்த சேவை நிறுவனம் இன்றைக்கு இதனை ஏன் அறிமுகப்படுத்தி இருக்கிறது, எதற்காக என்று மிக அழகாக தெளிவாக டாக்டர் பச்சமுத்து அவர்கள் என்னிடம் விளக்கி கொண்டிருந்தார். இந்த வீல், சர்வீஸ் ஆன் வீல்ஸ் ஆர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்பது எட்டாக்கணியாக இருக்கின்ற மருத்துவ சேவையை கிராமப்புற மக்களுக்கும் கொண்டு சென்று சேர்க்கின்ற வேலையை செய்யும் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. அதற்காக சேர்மன் அவர்களுக்கும் இந்த மருத்துவமனையை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எத்தனை வசதிகள் அதிலே உள்ளடங்கி இருக்கிறது என்று கேட்டு நான் மலைத்து போனேன். அதிலேயே நீங்கள் உங்களுடைய ஆரம்ப கட்ட பரிசோதனைகளை செய்து கொள்ளலாம், தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளலாம். மிக முக்கியமான நோக்கமாக சேர்மன் அவர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டது, மருத்துவமனைக்கு சென்றுதான் மருத்துவ சேவையை பெற வேண்டும் என்கின்ற கட்டாயம் இனி இல்லை. மருத்துவமனை சேவை என்பது உங்கள் இல்லங்களில் உங்களை தேடி வரும். நினைத்து பாருங்கள், மருத்துவமனைக்கு செல்ல இயலாத முதியவர்கள், யாரையாவது துணைக்கு அழைத்து கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற நிலையிலே இருக்கின்ற, அடுக்ககத்திலே குடியிருக்கின்றவர்கள், இவர்கள் அத்தனை பேருக்கும் இது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் என்று. அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கின்ற வசதிகள் இருக்கின்றன. அவர் சொன்னார், இந்த உலகிலே இருக்கின்ற எந்த மூலையில் இருக்கின்ற மருத்துவரோடும் நீங்கள் வீடியோ சாட் செய்கின்ற, உடனடியாக அவர்களுடைய சேவையை பெறுகின்ற வசதியும் இந்த ஊர்தியிலே இருக்கின்றது என்று சொன்னார். அந்த வகையிலே இது மருத்துவத்துறையிலே மிகப்பெரிய புரட்சி என்று நான் கருதுகின்றேன். அந்த புரட்சியான சேவையை வெறும் நகரத்திலே இருக்கின்றவர்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலே இருக்கின்ற முதுகெலும்பான கிராமப்புற மக்களுக்கும் இதனை கொண்டு சென்று சேர்ப்பது என்பது, ஏற்கனவே நீங்கள் அறிவீர்கள், அனைத்து மெட்ரோ ஸ்டேஷனிலும் நம்முடைய சிம்ஸினுடைய பார்மசிஸ் இருக்கின்றது, மருத்துவ சேவை இருக்கின்றது என்று. மேலும் கூடுதல் வசதிகளோடு ஹலோ சிம்ஸ் டாக்டர் ஹெல்த் ஆன் வீல்ஸ் என்கின்ற இந்த அற்புதமான ஒரு மருத்துவ சேவையை அவர்கள் இன்றைக்கு தொடங்கி வைத்திருப்பது என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். திராவிட மாடல் ஆட்சி வெறும் அரசாங்கத்தினுடைய அந்த ஒரு பொறுப்பாக மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளும் அந்த நோக்கத்தோடு அதிலே பங்கு பெற்று பயணிப்பது என்பது கூடுதல் மகிழ்ச்சி. மருத்துவமனை ஊழியர்களுக்கும் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற மருத்துவர்களுக்கும் இந்த அருமையான முயற்சியை முன்னெடுத்த சேர்மன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.